அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது இந்த ஆண்டு 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைய நடத்தும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றான். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024, உறுதிமொழி 2024. நாம் எடுக்க போகும் உறுதிமொழி, நாம் எடுத்த உறுதிமொழி, அதனை பற்றிய அனுபவங்களையும் அதனை பற்றிய யுத்திகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிக சிறப்பாக கருத்துக்களை வழங்க இருக்கின்றனர். இதனுடன் தினமும் காலை 6 நிமிடம் முன்னதாக சேவஸ். ஸோ இன்று சேவஸின் முதல் நிகழ்வு அமைதி, சைலன்ஸ். 1 நிமிடம். தொடர்ச்சியாக அஃபர்மேஷன். அனைவரும் மியூட் செய்து சத்தமாக உங்களுடைய அஃபர்மேஷனை சொல்லவும். தொடர்ச்சியாக காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். கண்களை மூடி காட்சிப்படுத்தி பார்க்கவும். தொடர்ச்சியாக 1 நிமிட உடற்பயிற்சி. தொடர்ச்சியாக வாசிப்பு, ரீடிங். நேற்று நான் காண்பித்த அதே புத்தகத்தோட கண்டினியூஷன். நேற்று யாசர் அரஃபத் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு
இன்னொரு ஒரு பிரபலமான ஒரு மனிதர் வின்சன் சர்ச்சில். இவர் 1874 வருடம் நவம்பர் 30 பிறந்திருக்கிறாரு. அவரு பிறந்த இடம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, பிளண்ட்ஹேம் பேலஸ், ஆக்ஸ்போர்ட்ஷயர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் இறந்த வருடம் 1965 வருடம் ஜனவரி 24, 90 வயசு இருக்கும் அவர் இறக்கும்போது. லண்டன்ல இறந்திருக்காரு. அவரை பற்றிய ஒரு சிறு விஷயங்கள். வின்சன் சர்ச்சில் வாஸ் பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்மேன், leader and author. He is recognized as one of the greatest political leaders of the 20th century. His excellent leadership helped the country stand firm against Hitler and the Germans. Sir Vincent Leonard Spencer Churchill was born on November 30, 1874 in Oxfordshire, England, to Lord Randolph and Jenny Jerome. He belonged to a family of wealthy aristocrats and came from a long line of English politicians. ஒரு இங்கிலீஷின் பொலிட்டீஷியன்ஸ் ஃபேமிலி இல்லாம ஒரு அரிஸ்டோகிராட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலில இருந்து வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலிக்குள்ள வந்தவர். ஹிஸ் ஃபாதர் வாஸ் எ பொலிட்டிஷியன் இன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவரோட ஃபாதரும் ஒரு பொலிட்டிஷியன். லார்ட் ரொடால்ஃப் held many high position and was a famous figure in Tory politics. அவரு வந்த பாதைகளை பற்றி ஒரு 3 பக்கங்கள் இருக்கு. நேரம் கருதி நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு மனிதர்களை பற்றி சுருக்கமா சொல்றோம். அதை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துக்கலாம். அடுத்ததாக ரைட்டிங். இந்த ரைட்டிங் பத்தி நான் குறிப்புகள் நேற்று சொன்னேன். நம்ம நேரம் கருதி இன்னைக்கும் அதே குறிப்பை மட்டும் நான் சொல்றேன். இங்க எழுதல. நாம் என்ன ஆகும்னு நினைக்கிறோம், அதை எப்படி ஆயிட்டு இருக்கோம், அதை பத்திய ட்ராக்கிங், ஸோ அது எந்த வகையில வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குறிப்பு தினசரி எழுதுறதும் நல்லது. இந்த சேவஸ் பத்தி நான் சொன்னதை திருப்பியும் ஒரு சுருக்கமா சொல்றேன். எஸ் சைலன்ஸ், ஏ அஃபர்மேஷன், வி விஷுவலைசேஷன், இ எக்ஸசைஸ், ஆர் ரீடிங், எஸ் ஸ்கிரைபிங் எழுதுதல். இது எல்லாமே 1 நிமிடம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா 1 மணி நேரம் செய்யலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா 1 மணி நேரம் செய்யுங்க. குறைந்தபட்சம் ஒரு நிமிடம் 6 நிமிஷம் தினசரி காலையில செய்யணும். நன்றி. தொடர்ச்சியாக இன்றைய பயிற்றுனர் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமிநாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுது அப்பொழுதாக மாற்றும் நற்புலரி இணையதளத்தில் பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த 367வது நாள். இந்த வருடத்தின் 2024 ஜனவரியின் 2ஆம் நாள். இந்த நாளில் நம்முடன் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பயிற்சி தர வந்திருக்கக்கூடிய ஆளுமை குறித்த அறிமுகம். இவர் இண்டஸ்ட்ரியல் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய தொழிற்பயிற்சி பள்ளியில் எலக்ட்ரிக்கல் பிரிவில் சான்றிதழ் பெற்ற நபர். பின்னர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஸ்பெஷல் கிரேடு ஃபோர்மன் என்கிற பதவியில் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றார். தற்சமயம் பணி ஓய்வுக்கு பின் தொழில் துறையில் ஈடுபட்டுள்ள அவர் மிகுந்த ஆர்வத்துடன், அதாவது மைண்ட் ஃப்ளோவிங் ட்ரைனிங் என்கிற ஒரு வகையில் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அதை பிறருக்கு வழங்கவும் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் ஜி.கே. மூர்த்தி அவர்கள். திரு ஜி.கே. மூர்த்தி அவர்களை அறிமுகம் செய்து இந்த தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். அவர் நமக்கு தொடர்ந்து பயிற்சிகளை வழங்குவார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். கேக்குதா சார்? பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே. அனைவருக்கும் இனிய காலை நட்புலரி வணக்கம். இன்றைய 2024வது வருடத்தின் சங்கல்பம் உறுதிமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 உறுதிமொழி வச்சிருக்கேன். 1, பகிர்தலை அதிகமாக்க வேண்டும். 2, ஏழை மாணவர்களுக்கு +10, +1, +2 மற்றும் டிஎன்பிசிக்கு தேர்வுக்கு தயாராகிறதுக்கு இலவச பயிற்சி தகுதியான ஆசிரியர்களை கொண்டு நடத்துவேன்.
3 பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு இலவசமாக ஆழ்மனதின் அற்புத சக்தியை பயன்படுத்துவது எப்படி என பயிற்சிகளுக்கு ஒரு குழுவையே உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை பற்றி தனித்தனியா சொல்றேன். 1, பயிர்தலை அதிகமாக்க வேண்டும். 21/6/2024 வந்து சர்வதேச பயிர்கள் தினம் அப்படின்னு நான் எங்க ஒரு குழுல முடிவு எடுத்திருக்கோம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் சார்ந்துள்ள செல்வ சிந்தனை குழுவின் மூலமாக இதை செய்து வருகிறேன். 21/6/2022 ஏற்காட்டு விழா எடுத்து பகிர்ந்து மகிழ்ந்தோம். 21/6/2023 தஞ்சாவூரில் விழா எடுத்து 10 விவசாயிகளுக்கு பாராட்டி பரிசளித்தோம். 21/6/2024 விழா எடுப்போம். இடம் இன்னும் தேர்வாகவில்லை. விரைவில் முடிவெடுப்போம். இது போக நான் தனிப்பட்ட முறையில் பலருக்கு பகிர்ந்து வருகிறேன். இந்த வருடம் 2024 அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துள்ளேன். அடுத்து 2வது, என் வீட்டின் முன்புறம் 20க்கு 10 ஷெட் ஒன்றை போட்டு 2 லைட்டு 2 ஃபேனு 10 சேர் போட்டு வச்சிருக்கேன். தகுதியான ஆசிரியரை கொண்டு இலவச பயிற்சி எடுக்க இந்த வருடம் உறுதிமொழி எடுத்துள்ளேன். 3வதாக பள்ளிகளுக்கே நேரடியாக சென்று ஆழ்மனதின் அற்புத சக்தியை பற்றி பயிற்சி கொடுக்க ஒரு குழுவை உருவாக்கி அதற்கான செயல் திட்டம் போட்டு குழுவினர் தேர்வும் பள்ளிகள் தேர்வும் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு இலக்கு என்றால் என்ன, அதை ஆழ் மனதில் விதைப்பது எப்படி என பயிற்சி கொடுக்க போகிறேன். என் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் இது. நான் 10 வயதாக இருக்கும்போது என் வீட்டிற்கு முன் இருந்த வீட்டில் 4 நண்பர்கள் மின்வாரியத்தில் வேலை பார்த்தவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வீட்டிற்கு நான் அடிக்கடி சென்று விளையாடுவேன். அவர்கள் எப்போது நீ பெரியவனாகி மின்சார வாரியத்துக்கு வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லிட்டே இருப்பாங்க. 10 வயதில் விதைக்கப்பட்ட அந்த விதையானது 21 வயது நிறைவேறியது. 3/5/1980 தினக்கூலியாக மின்சார வாரியத்தில் சேர்ந்து 34 வருடம் சிறப்பாக பணியாற்றி சிறப்பு நிலை முகவராக 2015 விருப்ப ஓய்வில் வந்துவிட்டேன். வெளியே வந்த பிறகு என் உறவினர் வீட்டு குழந்தைகளுக்கும் அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுத்து சராசரி மதிப்பெண் பெற்ற குழந்தைகளும் சாதனை மதிப்பெண் பெறச் செய்து சாதனை படைத்துள்ளது இந்த பயிற்சி. நீங்கள் அடைய விரும்புவது எதுவானாலும் அதை காகிதத்தில் எழுதி சுவரில் ஒட்டி தினமும் பார்க்க வேண்டும். நேர்மறை எண்ணங்களால் உங்கள் மனம் நிரம்பி இருந்தால் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் வரும். உங்கள் எண்ணத்தை ஒரு காகிதத்தில் எழுதும் போது உங்கள் முழு கவனமும் அந்த எண்ணத்தின் மீது தானாக குவிந்து விடுகிறது. ஏனெனில் ஒரே நேரத்தில் ஒரு எண்ணத்தை எழுதவும் இன்னொரு எண்ணத்தை சிந்திக்கவும் மனதால் முடியாது. அதனால் உங்கள் எண்ணத்தை நீங்கள் காகிதத்தில் எழுதும் போது உங்கள் மனதிலும் அதை எழுதுகிறீர்கள். வேறு எந்த ஒரு உத்தியை விடவும் உங்கள் எண்ணத்தை ஒரு தாளில் எழுதும் போது உங்கள் மனம் நீண்ட காலம் துல்லியமாக நினைவில் வைத்திருக்கும் என பரிசோதனைகள் உறுதியாக நிரூபித்துள்ளன. ஒரு காகிதத்தின் மீது சூரிய ஒளியை லென்ஸ் மூலம் குவியை செய்தால் எப்படி தீப்பிடிக்குமோ அப்படி ஆழ் மனதில் விதைத்த விதை உரிய காலத்தில் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இலக்கு என்றால் என்ன? என்னால் சாதிக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுவதற்கு பெயர் இலக்கு அல்ல. நான் இதை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற தெளிவான திட்டவட்டமான நோக்கம்தான் இலக்கு என்று அழைக்கப்படுகிறது. உயிர் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதே போல வெற்றிக்கு இலக்கு முக்கியம். உலகின் மிகச்சிறந்த சொல் என்பது செயல்தான். ஏதோ ஒரு பஸ்ல ஏறி டிக்கெட் கொடுங்க அப்படின்னா கண்டக்டர் மேலே எங்களையும் பார்ப்பார். நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த பஸ்ஸில் ஏறி டிக்கெட் வாங்க வேண்டும். நீங்கள் தூங்கிவிட்டால் கூட நீங்கள் செல்ல நினைத்த இடத்தை அடைந்து விடலாம். அடுத்தாப்புல நானே எழுதின ஒரு பாட்டு பாடி காட்டலாம்னு நினைக்கிறேன். செல்வ சிந்தனை வானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, செல்வ செயல்களை செய்து செல்வந்தராகும் எண்ண பறவைகளே, செல்வந்த வண்ண பறவைகளே, செல்வ சிந்தனை வானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, உங்கள் இலக்கை எழுதி சுவரில் ஒட்டி தினமும் பாருங்களேன், வாழ்வின் திருப்பத்தை பாருங்களேன். உங்கள் இலக்கை எழுதி சுவரில் ஒட்டி தினமும் பாருங்களேன், வாழ்வின் திருப்பத்தை பாருங்களேன். கனவதுவே கைவசமாய் வரவே இதுவே தந்திரமாம், இணையில்லா மந்திரமாம். கனவதுவே கைவசமாய் வரவே இதுவே தந்திரமாம், இணையில்லா மந்திரமாம்.
செல்வ சிந்தனை வானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, செல்வ செயல்களை செய்து செல்வந்தராகும் எண்ணப் பறவைகளே. ஜூமில் இணைந்து தினமும் பயின்றால் வெற்றி நிச்சயமாம், செல்வ செயல்தனை செய்தால் பெரும் செல்வம் வருவது சர்வ நிச்சயமாம். ஜூமில் இணைந்து தினமும் பயின்றால் வெற்றி நிச்சயமாம், செல்வ செயல்தனை செய்தால் பெரும் செல்வம் வருவது சர்வ நிச்சயமாம். வென்றதற்கென்று விதி வந்தால் போவோம் என்போரை வாருங்கள், செல்வ செயல்தனில் இணைந்து செல்வந்தராக வந்துதான் பாருங்களே. வென்றதற்கென்று விதி வந்தால் போவோம் என்போரை வாருங்கள், செல்வ செயல்தனில் இணைந்து செல்வந்தராக வந்துதான் பாருங்களே. செல்வ சிந்தனை வானில் சிறகை வலிக்கும் வண்ணப் பறவைகளே, செல்வ செயல்களை செய்து செல்வந்தராகும் வண்ணப் பறவைகளே, செல்வந்த வண்ணப் பறவைகளே. இறுதியாக நான் கண்டுபிடித்துள்ள ஒரு எளிய வழி, கண்டிப்பாக 100% வெற்றியை தரும் வழி. உங்கள் இலக்கு எதுவானாலும் அதை தாளில் எழுதி ஒட்டி வையுங்கள். பிறகு நீர் நிறைந்த பக்கெட்டில் முகம் மட்டும் மூழ்குமாறு வைத்து மூச்சுக்காக உயிர் ஏங்கும் போது நீங்கள் எழுதியதை உங்கள் எண்ணத்தை அல்லது இலக்கை மனதில் சொல்லுங்கள். ஒரு சில நாட்கள் இதை உண்மையாக உளமாற செய்வீர்கள் என்றால் உங்கள் இலக்கு உங்கள் ஆழ் மனதில் விதைக்கப்பட்டுவிடும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். இதில் எல்லளவேனும் சந்தேகம் வேண்டாம். இந்த எளிய வழியை நான் கண்டுபிடித்து பலருக்கும் சொல்லிக் கொடுத்து பலரும் பயனடைந்துள்ளனர். 21/6/2023 தஞ்சை மீட்டிங்கில் 70 பேர் கலந்து கொண்டார்கள். பலரும் லைவ் டொமோனில் இணைந்து இதனை செய்து பார்த்தார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லித் தரும்போது பெற்றோர் உடன் இருந்து கண்காணிக்க வேண்டும். இந்த வழியை நான் கண்டுபிடிக்க துணை புரிந்தது இந்த பாடல் தான். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா, ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேணா திண்டு பட்டு போடியம்மா. ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா, ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேண்டாம் தின்னு பட்டு போடியம்மா. பேச்சு பொடி பொங்கல் நீயும் வரல, நான் பேச்சடக்கி மூச்சடக்கி அங்கு வருவேன். பேச்சுப்படி பொங்கலுன்னா நீயும் வரல, நான் பேச்சடக்கி மூச்சடக்கி அங்கு வருவேன் என குளத்தல் மூலியுடன் கடவுள் காட்சியெடுத்து கரையேற்றுவார். மூச்சை அடக்கி எண்ணங்களை ஆழ் மனதில் விதைக்கும் எளிய வழி இதுதான். பழகுங்கள், பகிருங்கள். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. சரி, இன்னும் உங்களுடைய நேரம் இருக்கு, ஏதாவது பேச முடியுமா? இது வேண்டாம், இவ்வளவுதான் ஸ்கிரிப்ட்.